தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இது மேலும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி காலை மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலும் பெறக்கூடும். அதன் பிறகு இது மேலும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து புயலாக வலும் பெற்று 25ஆம் தேதி காலை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். அதன் பிறகு இது வடக்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக வலும் பெற்று வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு வங்காள கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். கேரளா கடற்கரையை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக 24ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை 27ஆம் தேதி வரை. அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 25ஆம் தேதி வரை குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 27ஆம் தேதி வரை குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 24ஆம் தேதி தென் வங்கக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 25ஆம் தேதி தென் வங்கக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 26ஆம் தேதி தென் வங்கக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 24ஆம் தேதி தென்கிழக்கு அரபிக்கடல், கர்நாடகா, கேரளா, லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேல் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் 20 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர் 18 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விழுப்புரம் 17 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி 14 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் லக்கூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், நீலகிரி மாவட்டம் கொடநாடு, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PAP, சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி தலா 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர், நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம், திண்டுக்கல் மாவட்டம் புகையிலை நிலையம், கன்னியாகுமரி மாவட்டம் தக்காளி, கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம், நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட், நீலகிரி மாவட்டம் செருமுள்ளி, நீலகிரி மாவட்டம் யூத் பிரயரிஸ் எஸ்டேட், கடலூர் மாவட்டம் மீமாத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், கன்னியாகுமரி மாவட்டம் அணைக்கிடங்கு, தேனி மாவட்டம் வைகை அணை, நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட், நீலகிரி மாவட்டம் குன்னூர் PTO, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீக்கூர், கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், ஈரோடு மாவட்டம் பவானிசாகர், கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர்விலை, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை, ஈரோடு மாவட்டம் நம்பியூர், கன்னியாகுமரி மாவட்டம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம், கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி, கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமார், கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம், கடலூர் மாவட்டம்
விருதாச்சலம் KVK AWS, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ARG தலா 4 சிமெண்ட் பதிவாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் PWD, கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் விமான நிலையம், விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம், கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர் மாவட்டம் PWD பாரப்பட்டி, திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை, நாமக்கல் மாவட்டம் மோகனூர், நீலகிரி மாவட்டம் கெத்தி, விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர், சேலம் மாவட்டம் ஏற்காடு, தேனி மாவட்டம் மஞ்சளாறு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் பொதுப்பணித்துறை, விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர், நாமக்கல் மாவட்டம் புதுசத்திரம், கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, திண்டுக்கல், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, சேலம் மாவட்டம் ஓமலூர், நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் தாலுகா அலுவலகம், தென்காசி மாவட்டம் ராமநதி அணை பகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தலா 1 சிமெண்ட் பதிவுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 37.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 32 முதல் 36 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.